ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி அரோராவை போட்டு பொளந்து கட்டுறாரு. அப்படி என்ன இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி போட்டியாளர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த வீட்டுல ஒரு நாள் கடந்தா போதும், எனக்கு இந்த நாளைக்கான சம்பளம் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கேம் ஆடுறது யாரு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல முதல்ல சபரி பேசுறாரு. சபரியை பொறுத்தளவுல சார் அரோரா தான் சார், அவங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே தெரியும், ஆனா கேம் ஆடாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா சுபிக்ஷா பேசுறாங்க. சுபிக்ஷாவும் அரோராவோட பேர் தான் சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க யாருகிட்டயுமே பெருசா ஆர்குமெண்ட் எதுவுமே பண்ணாம அவங்களோட கேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா அமித் பேசுறத காட்டுறாங்க. அமித் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நானும் அரோராவை தான் சொல்லுவேன், அவங்கள பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ அக்கறையா பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேம் ஆடணும்னு நினைச்சா வேற லெவல்ல கேம் ஆடுவாங்க, ஆனா அதுக்கான எஃபெக்ட் அவங்க போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்றாரு. அடுத்ததா கனியக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நானும் அரோராவை தான் சார் சொல்லுவேன், வைல்ட் கார்டு என்ட்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது லெட்டர் எழுதி கொடுத்தாங்க, அவங்க எழுதின லெட்டர்லயே பேமெண்ட் ஃபேமஸ் அப்படிங்கறது தான் எழுதி இருந்தாங்க. அவங்க கேமுக்காக ஆடல, பணத்துக்காகவும் தன்னோட ஃப்ரேமுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கனி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அரோரா சூப்பரா கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க, நீங்க தான் ஆடாம இருக்கிறீங்க. நீங்க இனிமேலும் இந்த ஆட்டத்தை தொடராம நான் இப்படியே நழுவிட்டே போவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வேற வழியே கிடையாது. நான் வேணா பிக் பாஸ் கிட்டே பேசிடுறேன், வெளியே போறதா இருந்தா இப்ப கூட நீங்க வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி அரோராவை போட்டு பொளந்து கட்டுறாரு. இதுதான் இந்த 2வது ப்ரோமோ. உண்மையாவேங்க அரோரா மட்டும் கிடையாது, ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, இவங்க எல்லாருமே பேமெண்ட்டுக்காக மட்டும் அப்படியே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்தும். என்னதான் இருந்தாலும் இனிமேல் அரோரா கேம் ஆடிதான் ஆகணும். ஆமாங்க, இவ்வளவு நாள் துஷார் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இல்லனா கமருதீன் பின்னாடி சுத்துவாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை கமருதீன் பாரு கூட தான் கமிட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். நேத்துக்கான எபிசோட்லயே பாத்திருப்பீங்கல்ல, கம்மு அப்படிங்கிற மாதிரி பாரு மறுபடியும் அவங்களோட லீலைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. பார்வதி உங்களை பொறுத்தவரை இந்த லவ் கண்டென்ட்குள்ள போகாம ஒழுங்கா உங்களோட கேம் ஆடினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கமருதீன் கூட சேர்ந்து நீங்க பண்றது எல்லாம் பட்டு கேவலமா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஆடினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அரோரா அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்களா, இல்லனா இந்த வார எவிக்ஷன்ல வெளியே போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் எதுவுமே ஆடாம மிச்சர் மட்டும் சாப்பிட்டு இருக்கிற போட்டியாளர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.